இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாமியாரு தன்னோட மருமகள் கையில சூடு வச்சுட்டு, நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா, உனக்கு அவ்வளவு திமிரு ஆகிருச்சா, வீட்டு இருக்க வேலை எல்லாத்தையுமே நீ தான் செய்யணும், நீ வரும்போது உங்க வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு வந்த ஓசியில தானே வந்து என்னோட பையனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே கேவலமா திட்டுறாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணோட புருஷன் வந்துடுறாரு. உடனே இந்த அம்மா, பாத்தியா தம்பி, உன்னுடைய பொண்டாட்டிக்கு அடுப்படியில வேலை கூட செய்ய தெரியல, கையெல்லாம் சுட்டுக்கிறான். சரி தம்பி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு கிளம்புன்னு சொல்லி தன்னோட பையனை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு தன்னோட மருமகள் கிட்ட இந்த விஷயத்த நீ என்னுடைய பையன் கிட்ட சொன்னினா உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பாக்குறாங்க, ஒருவேளை இவள் நம்ம பையன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு நாடகத்தை ரெடி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற கல்யாணத்துல வரதட்சணை வாங்குறது சரியா தவறான்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அம்மா ஒரு இடத்துல அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பையன் வந்து என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட வாய் கூசாம, உன்னுடைய பொண்டாட்டி வேற ஒருத்தர் கூட தொடர்புல இருக்கா, உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு தன்னுடைய புருஷன் கிட்ட, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, உங்க அம்மா பொய் சொல்றாங்கன்னு சொல்றா. உடனே அவரு, நீ எதுவும் பேசாத, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ முதல்ல உன்னோட துணியை எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் துணியை பேக் பண்ண போற நேரத்துல, நீ என்னுடைய துணியையும் சேர்த்து பேக் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போயிருவோம். எங்க அம்மா நேத்து போன்ல உன்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாங்க, அதையெல்லாம் நான் கேட்ட உடனே என்னாலேயே அதையெல்லாம் தாங்க முடியல, நீ எப்படி தாங்கிட்டு இருந்த, இந்த மாதிரி கேவலமா எங்க அம்மா நடந்துப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, உன்னைய இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட, நீயும் ஒரு பெண் தானே, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.